எத்தனை பேர் இதை அக்ரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. கல்யாணம் ஆனவங்க கிட்ட போய் கல்யாணம் ஆகாதவங்க இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க கல்யாண லைஃப் இப்படிரா இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, நீ சொல்லிடி இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் 100% ஆளுங்க என்ன சொல்லுவாங்களா, சத்தியமாக நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருமே கல்யாணம் அந்த 10% தான் ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. மற்ற 90% இருக்கிற ஆளுங்க கல்யாணம் பண்ணிக்காத, தயவு செஞ்சு நான் தான் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறேன், நீ உன் லைஃபை இப்படியே இருந்துக்கோ அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரோட ஆஃப்டர் மேரேஜ் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்குங்க. அதனால தான் மச்சான் கல்யாணம் பண்ணிக்காத, வேணாண்டி நீ இப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா கல்யாண லைஃப்க்கு அப்புறம் ஐயோ ஏன்டா பண்ணோன்னு தான் எல்லார் லைஃப்பும் போயிட்டுருக்கு, எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதில் சும்மா நீயும் மாட்டிக்கோன்னு சொல்கிறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இல்லைங்க, கல்யாணம் பண்ணியாமல் அம்மா அப்பாவோட இருக்கிறதே பெஸ்ட்டு லைஃபுங்க. கல்யாணம் பண்ணி போகிறது ரொம்ப ஒஸ்ட்டு லைஃபுங்க. பாய்.